ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்ணில் படும்னு எனக்கு தெரிஞ்சதாலதான் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே உன் வீட்டுல மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க தயாராக இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் என் செல்வமே. எல்லாமே உனக்கு கிடைச்சாலும் என்னுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த சுகங்களை சந்தோஷமாய் அனுபவித்து நீ வாழ முடியும். இந்த வராகி அம்மாவை நீ ஒருபோதும் மறக்காத. உனக்கு இருக்கிற கண்திருஷ்டியும் உன்னை பார்த்து போட்டி பொறாமை கொள்ளக்கூடிய மனிதர்களையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நீ அனுபவிச்சு சந்தோஷமாக வாழும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வரும் மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே உன்னுடைய சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகப் போகுது. இந்த உலகமே உன்னை கைவிட நினைத்தாலும் இந்த வராகியம்மா நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு போகணும்னு போகவே மாட்டேன். உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் எதற்காகவும் நாடி போகாமல், ஆறுதலுக்காக யாரையும் தேடி போகாமல், அனைத்தையும் சரி செய்ய என்னால் முடியும் என தைரியமாய் திறமையாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய கவலைகளும் எல்லாமே என் கண் பார்வையில் தானே இருக்கிறது. அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். அனைத்தையும் தீர்த்து உன் மனசுக்குள்ள இருக்க மன போராட்டத்திற்கும் விடை கொடுப்பதற்காக தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். எது வேண்டும்னு என்னிடம் நீ வேண்டி கேட்டாயோ அதையே உனக்கு மனநிறைவாய் அள்ளித்தர்றேன். மனநிறைவோடு இதை எத்தனையும் பெற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன்னுடைய கடன், கர்மா, சாபம், பாவம் எல்லாமே உன்னை விட்டு விலகி ஓடும். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனசுல கவலைகளை தூண்டிவிடும் மனிதர்களை சந்திப்பதையும், அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்து விடு. நடக்கும் அனைத்தையும் நீ சந்தோஷமாய் அனுபவித்து வாழ்வதற்கு உனக்கு துணையா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில நீ நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியாய் வாழப் போகிறாய். என் ஆசீர்வாதத்தோட நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் என் செல்லமே. இந்த உலகத்துல யோசிக்காம நீ எடுத்த முடிவுகளால் தானே இதுவரையிலும் பல துன்பங்களை சந்தித்து விட்டாய். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுங்க தாயேன்னு நீ என்னிடம் வேண்டி கேட்கும்போது நான் எப்படி அதை செய்யாமல் இருப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் தானே. இது போன்ற தவறுகளை நீ மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கும் இனி எல்லா விஷயமும் உனக்கு நன்மையாய் நடக்கும்படியும் உன்னை காப்பாற்றத்தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். கொஞ்சம் துன்பம்தான் நடக்கிறது என்றாலும் அதை பொறுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தால் இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உனக்கான உயர்வையும் நிச்சயமாக தருவேன் என் செல்லமே. இனிமே உனக்கு என் மீதான பக்தி அதிகரித்து கொண்டே வரப்போகுது. ஏற்கனவே நீ என்னை நம்பி வணங்கி வரும் இந்த விஷயங்களை நினைச்சு எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அதன் காரணமாக தான் உனக்கான நல்ல விஷயத்தை நான் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகிறேன். வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டாலே நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை என்று மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த வராகியம்மாவை நம்பி யாரும் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். நீ நினைத்தது அனைத்தையும் நான் உனக்கு தருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே இன்றிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என உடல், மனம், பண ரீதியான அனைத்து கஷ்டங்களையும் ஒன்றிலிருந்து நான் நீக்கி வைக்கிறேன். இனி சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழுவாய் என் செல்லமே. இப்போது இருக்கிற உன்னுடைய நிலைமையை நினைச்சு நீ வருத்தப்படாத. தேய்விரேன்னு ஒண்ணு இருந்தா வளர்பிரேன்னு ஒண்ணு வரத்தானே செய்யும். உன் வாழ்க்கையிலும் நீ வளர்ச்சி அடைந்து முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாய் என நம்பிக்கையோட காத்திரு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் தான். இன்னையிலிருந்தே நீ மன தூய்மையோடு நான் இனிமே வாழ்வேன், யாருக்கும் மனசறிஞ்சு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ பொய் பேசவோ மாட்டேன் என உனக்குள் ஒரு உறுதியை வைராகியமாக எடுத்துக்கிட்டா அந்த உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தானே இப்போது நீ இருக்கிறாய். இனி நடக்கும் எல்லாமே உனக்கான சந்தோஷத்தை தருமிதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து விடுகிறேன். சில நேரங்கள்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு புரிவதற்கு முன்பாகவே எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறதல்லவா. அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீயும் தவிக்கிறாய் தானே. கொஞ்சம் பொறுத்திரு. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இந்த சிக்கலிலிருந்து உன்னை விடுவித்து சந்தோஷமாய் நிம்மதியாய் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையா நிக்க போறேன். உன் கண்ணீர் எல்லாவற்றிற்கும் தீர்வாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நான் வரவழைப்பேனேன் செல்லமே. எப்போதுமே துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதல் தர இந்த வராகியம்மா நான் வந்துவிட்டேன் அல்லவா.
இனி உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன்னுடைய மனசுல 1000 விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட்டு குழம்பி உன் உடல் ஆரோக்கியத்தை நீ இழந்து விட்டாய். முதல்ல உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. கழுத்து முதுகு பகுதியில சில பிரச்சனைகள் வராமல் இருப்ப வேண்டுமானால் சில நிமிடங்கள் தினமும் என்ன நினைச்சு மனசை இலகுவாக வச்சுக்கோ. நிச்சயமாக உன் உடலும் நீ நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாய் இருப்பேன் என் செல்லமே. உன் மனச்சோர்வையும் மன கஷ்டத்தையும் போக்கி உனக்கு புத்துணர்ச்சியோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை நான் தருவேன். அப்படிப்பட்ட அற்புதம் ஒன்றுதான் செவ்வாய்க்கிழமை நடக்கப் போகுது. பல நாளாய் நீ தவித்து என்னிடம் ஏங்கி கேட்ட விஷயத்தை இப்போது உனக்கு கிடைக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. இப்போ உன் மனசு ரொம்ப கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா மனசு கவலையில இருக்கும்போது பல குழப்பங்கள் வரும். குழப்பத்துல இருக்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாக யோசிக்க தோன்றும். எதிர்மறையான எண்ணங்களும் யோசனைகளும் உனக்குள் குடிபுகும்படி நீ அத்தனையையும் அனுமதித்து விடாதே என் செல்லமே. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நினைச்சு நீ சோர்ந்து போகக்கூடாது. உன் மனசை ஒருநிலைப்படுத்த பழகிக்கோ. அலைபாய்ந்து கொண்டு இருக்கும் உன் மனதில குழப்பத்தால் தேங்கி இருக்கும் உன் மனதால் எந்த விஷயத்தையும் நீ சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். அதனாலதான் உறுதியான நம்பிக்கையோடு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய சொல்றேன். உன் வாழ்க்கையில மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ சென்றாயே ஆனால் உன் வாழ்க்கை முழுவதும் வீணாகி போய்விடும் அல்லவா. மனிதர்கள் என்றாலே நல்லது செய்வாங்க, நல்லதை விட கெட்டது நிறைய செய்வாங்க. அதெல்லாம் நினைச்சு மன காயத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்நாளை வீணாக்கி விடாமல் எது முக்கியம், எது தேவையற்றது, எதை யோசிக்கணும், எதை யோசிக்க கூடாது, எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை மறக்கணும்னு எல்லாத்தையும் பகுத்து பிரித்தறிந்து பார்த்துக்கள். எது நடக்க வேண்டுமோ அதுதான் உனக்கு முக்கியம். நடந்து முடிந்ததையும் இனி நடக்காதுன்ற விஷயத்தையும் தேவையில்லாத விஷயங்கள் என ஒதுக்கி வச்சிடு. அதே போல உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை பற்றி மட்டுமே அது நடப்பதற்கு உண்டான வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் ஐயோ கெட்டது செஞ்சிடுவாங்களேன்னு பயப்படுறதையும் முதல்ல நிறுத்திவிடு என் செல்லமே. எது முறையோ எது சரியோ அதை பத்தி யோசிச்சினா உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே நினைச்சு நீ மனமுடைந்து நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை இறுக பற்றியவள் தான் இந்த வராகி அம்மா. அப்படி இருக்கும்போது தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்க உன்னை இந்த சூழ்நிலையில நான் கண்டிப்பா தவிக்க தனியா விட்டுட மாட்டேன். உனக்கு நிழலா நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக தருவேன் என் செல்லமே. பக்திங்கிறது சும்மா சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்கள் அனைத்தையும் அழகாக மாற்றிக்கொள்வதும் இறை நம்பிக்கையோடு எல்லாம் நன்மையாக மாறும் என நம்பிக்கை வைப்பதும் கூட பக்திதான். இந்த பக்தி எனும் நம்பிக்கை மூலமாகவே உன் உணர்வுகளை நான் இனிப்பாக இனிமையானதாக மாற்றி தருவேன். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை உன்னால ஒருபோதும் திருத்தவோ மாற்றவோ முடியாது. ஆனா எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கணும்ன்றத நீ தீர்மானிக்க முடியும் தானே. உனக்கு பிடிக்காத மனிதரையும் குணம் சரியில்லாத மனிதர்களையும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் நீயே உன் பக்கத்துல வச்சுக்கிற. அதுக்கு பதிலா உன்னை சுத்தி நல்லவங்களும் நல்லது நினைக்கிறவங்களும் நல்ல செயல்களை செய்பவர்களும் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா அது கூட உனக்கான சரியான மாற்றமாகத்தான் இருக்கும். இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க போறேன். வரும் செவ்வாய்க்கிழமை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு வரிசையாக ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். கவலைப்படுவதை இப்போதே முதல்ல கைவிட்டு விடு. இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும்.